நம்மளோட பிடிச்ச பேஷன், அப்புறம் வந்துட்டு நம்ம ஜாப், ஸோ ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறப்போ ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்போ என்ன வேணாலும் ஹேப்பன் ஆகலாம். ஆனால் நம்ம வந்து நம்மளோட பிடிச்ச பேஷன், அப்புறம் வந்துட்டு நம்ம ஜாப், ஸோ ரெண்டுக்குமே மேனேஜ் பண்ணுறப்போ நம்ம ஓடிட்டே இருக்கிறப்போ எப்போ வேணாலும் எது வேணாலும் ஹேப்பன் ஆகலாம். ஸோ நிறைய நம்ம ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வந்துட்டு இருக்கப்போ பைக் பிரேக் டவுனு. ஸோ ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆஃபீஸு, ரீச் ஆகிருக்கலாம். எப்படியோ ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பை ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம அண்ணா வந்து பைக்கில் என்ன இஷ்யூன்னு அப்படியே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் ஷாப்பில் போட்டு இது பண்ணோம், ஆனால் அப்போதைக்கு ரெடி பண்ண முடியாதுட்டாங்க. ஸோ எப்போ வேணாலும் எல்லாருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வேணாலும் ஹேப்பன் ஆகலாம். ஸோ பட் ஆனால் வந்துட்டு யாரும் அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா மாஸ்க் போட்டுக்கன்னு பார்க்காதீங்க, சரியான வெயில். வெயில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்படியோ ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயாச்சு. நம்ம ஆஃபீஸை முடிச்சுட்டு எகெயின் நம்ம பைக்கை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன். அப்புறம் ஏதாச்சும் பஸ் இருக்குமான்னு பார்த்துட்டு நான் வாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு ஷேர் ஆட்டோ தான் கிடச்சிச்சு. ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஷாப்புக்கு போய் பார்த்தா வண்டி இன்னும் ரெடி ஆகலை, 2 to 3 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பைக்கை தள்ளி இந்த டிராஃபிக்கில் ரோடை கிராஸ் பண்ணி வரப்போ ரொம்ப டயர்டாகிட்டேன். ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் டோ பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த நேரத்தில் நான் ஏன் இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன்னா, நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப டவுனாக இருப்போம். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஹோப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.